தேன்கூடு நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சாண்டல்யன் எழுதிய கடல்புறா நாவலின் ஆடியோ வடிவம். வாசிப்பது ரே விஜயலட்சுமி. பாகம் 3. அத்தியாயம் 25. ஒப்பந்தம். புஷ்ப உட்டியானம் என்று புகழ்பெற்ற மலர்தோட்ட வரிசைக்கருகே இருந்து இளைய பல்லவன் தன்னை அழைத்து வந்து கங்கதேவனுக்கு அறிமுகப்படுத்திவிட்டு சென்ற இரவிலிருந்து 3ஆம் இரவில் சிறிதும் சத்தம் செய்யாமல் திருடன் போல் அறைக்குள் நுழைந்து, உங்கள் தந்தை சிறையில் இருக்கிறார் என்பதை சேந்தன் அறிவித்தவுடன் திக்பிரமை பிடித்து சிறிது நேரம் மஞ்சத்தில் உட்கார்ந்து விட்ட காஞ்சனாதேவி, சிறையில் இருக்கிறாரா? யார் சிறை செய்தது? எதற்காக? என்ற கேள்விகளை சினத்துடன் விடுவிடு என்று வீசினாள் சில வினாடிகள் கழித்து. கூலவாணிகன் முகம் குழப்பத்தையும் அச்சத்தையும் மிதமிஞ்சி காட்டியதன்றி பதில் சொன்ன குரலும் நடுங்கவே செய்தது. வேறு யார் சிறை செய்ய முடியும்? இளைய பல்லவர்தான். அதுவும் இந்த கயவன் கங்கதேவனை திருப்தி செய்ய என்ற கூலவாணிகன் திக்கு முக்காடி வார்த்தைகளை உதிர்த்தான். காஞ்சனாதேவியின் கருவெளிகள் வியப்பா அச்சமா என்று தெரியாத பார்வையொன்றை வீசின கூலவாணிகன் மீது. எங்கு சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் என் தந்தை என்று வினவினாள் கடாரத்து இளவரசி. இம்முறை அவள் குரல் உணர்ச்சியற்றி இருந்ததையும் ஒரு பெரும் தோரணை மட்டும் அதில் ஊடுருவி நின்றதையும் கவனித்த கூலவாணிகன் அதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் திணறினாலும் கடல்புறாவில் இருக்கிறார் என்று பதில் சொன்னான். கடாரத்து இளவரசியின் நாசியிலிருந்து ஆசுவாச பெருமூச்சொன்று வந்தது. வேறு இடத்துக்கு அகற்றப்பட்டு விடவில்லையே அவர் என்று மட்டும் கேட்டாள் ஓரளவு சாந்தியுடன். இல்லை என்று மறுமொழி சொன்ன சேந்தன் அவள் சாந்தியை கண்டு வியப்படைந்தான். அந்த சாந்தியை உடைக்கும் எண்ணத்துடன் மற்றொரு விவரமும் சொல்ல முற்பட்டு, கடல்புறாவில் இருந்தாலும் அவரை காவல் புரிவது கங்கதேவன் மாலுமிகள் இருவர். கங்கதேவன் உத்தரவின்றி அவரை யாரும் பார்ப்பதோ பார்த்து பேசுவதோ கூடாதென்று இளைய பல்லவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று சேந்தன் காஞ்சனாதேவியின் சாந்திக்கு காரணம் இல்லை என்பதை வலியுறுத்தும் பார்வையொன்றை அவள் மீது திருப்பினான். அதனாலும் மனம் தளராத காஞ்சனாதேவி கேட்டாள், கடல்புறாவில் கங்கதேவன் ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்று. இல்லல், காவலர் இருவரை தவிர மற்றவர் நம்மவர்தான். நம்மவர் எத்தனை பேர் இருப்பார்கள்? பொருள்களை பாதுகாக்க தேவையான 10-15 பேர். மற்றவர்களில் சிலர் மலர்தோட்டத்தின் முகப்பில் தங்குகிறார்கள், சிலர் கடற்கரையிலேயே தங்குகிறார்கள். இன்னும் சிலர் எட்டை இருக்கும் தமிழர் இல்லங்களில் தங்கி காலைகளில் வேலைக்கு வருகிறார்கள். என்ன வேலை நடக்கிறது இப்பொழுது? கலிங்கத்தின் கப்பல்கள் 2 நாம் கைப்பற்றினோம் அல்லவா? அவை 2ம் துரிதமாக செப்பனிடப்படுகின்றன. கடல்புறாவின் போர் புண்களும் ஆற்றப்படுகின்றன. இதை கேட்ட காஞ்சனாதேவி சில வினாடிகள் சிந்தனையில் இறங்கினாள். கங்கதேவன் காவலரிடம் தந்தை சிறை இருந்தாலும் கடல்புறாவில் தமிழர்களும் காவல் இருப்பதால் தந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என்பதையும், ஏதோ காரணத்தை முன்னிட்டே இம்மாதிரி நாடகத்தையெல்லாம் இளைய பல்லவன் ஆடுகிறான் என்பதையும் அவள் தீர்மானித்து கொண்டபடியாலும், அதனால் பாதகமில்லை கூலவாணிகரே என்று கூறினாள் இறுதியாக. கூலவாணிகனுக்கு அவள் பதில் விசித்திரமாயிருந்தது. எதனால் பாதகமில்லை என்று கேட்டான் அவன் வியப்பு பரிமளித்த குரலில். தந்தையை கடல்புறாவில் சிறை வைத்திருப்பதால் என்றாள் காஞ்சனாதேவி. அதுதான் பாதகமில்லையா? கடாரத்தை கொள்ளையிட்டாலும் பாதகமில்லையா? கூலவாணிகன் கேட்டான் எரிச்சலுடன். காஞ்சனாதேவியின் கண்களில் மெல்ல சினம் உதயமாயிற்று. என்ன, கடாரத்தை கொள்ளையிடப் போகிறார்களா என்று அவள் குரலில் உள்ள கொந்தளிப்பின் சாயை தெரிந்தது. ஆம் இளவரசி. என் தலைநகரையா? அதையேதான். கொள்ளையிடப் போவது யார்? இளைய பல்லவரும் கங்கதேவனும் இருவரும் சேர்ந்தா? ஆம், இது கூட்டு முயற்சி. காஞ்சனாதேவிக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாததால் அவள் செங்கமலை இதழ்கள் சில வினாடிகள் திறந்தே நின்றன. பிறகு அந்த இதழ்களிலிருந்து சொற்கள் உதிர்ந்தபோது காரம் அதில் நிரம்ப இருந்தது. இந்த முயற்சிக்கு வித்திட்டது யார் என்றா அவள் வினவினாள் உஷ்ணத்துடன். இளைய பல்லவர் என்று கூறினான் சேந்தன். என்னால் நம்ப முடியவில்லை கூலவாணிகரே. கொள்ளை கப்பல்கள் கடார துறைமுகத்தில் நுழைந்தால் மக்கள் நாசமாக்கப்படுவார்களே என்றாள் காஞ்சனாதேவி திகிலுடன். கூலவாணிகன் அவள் உட்கார்ந்திருந்த பஞ்சனையை நெருங்கி வந்தான்.
அவளை கூர்ந்து நோக்கிய அவன் கண்களில் அச்சம் இருந்தது. யாரால் நம்ப முடியும் தேவி? இதை இளைய பல்லவரே கங்கதேவனிடம் கூறினார். நடந்ததை நடந்தபடி சொல்லுகிறேன். கேட்டு நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்ற சேந்தன் 2 நாள் கதையை விவரிக்கத் தொடங்கினான். தேவி, உங்களை அழைத்து கொண்டு கடற்கரையிலிருந்து கிளம்பிய இளைய பல்லவர் இங்கு வந்த நள்ளிரவு கங்கதேவன் அறையிலேயே படுத்து உறங்கினார். அவர் திரும்பி வருவார் என்றும் ஏதாவது கட்டளையிடுவார் என்றும் எதிர்பார்த்த கண்டியத்தேவனும் அமீரும் நானும் கடற்கரையிலேயே நீண்ட நேரம் உட்கார்ந்திருந்தோம். இளைய பல்லவர் வரவில்லை. விடியற்காலையில்தான் நாங்கள் உறங்க துவங்கினோம். நாங்கள் விழித்த போது இளைய பல்லவர் கங்கதேவனுடன் எங்களை நோக்கி வந்தார். அவர் முன்னிலையிலேயே கலிங்கத்தின் மரக்கலங்களை துரிதமாக பழுபாக்கும்படியும் கடல்புறாவின் புண்களை ஆற்றும்படியும் உத்தரவிட்டார். கங்கதேவன் அவரை மிகுந்த சந்தேகத்துடன் தான் பார்த்தான். மரக்கலங்களை பழுது பார்க்க என்ன அத்தனை அவசரம் என்று கூட கேட்டான். பழுதுபட்ட போருக்கு உதவாத 3 மரக்கலங்கள் துறைமுகத்தின் பெரும்பாகத்தை அடைத்து கொண்டிருப்பதால் மற்ற 4 மரக்கலங்களும் ஒதுங்கி கிடக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டிய இளைய பல்லவர், ஏதாவது ஒரு எதிரி மரக்கலம் வந்து வாயிலை அடைத்து நின்றுவிட்டால் துறைமுகத்தின் கதி என்ன என்று விசாரித்தார். சுற்றும் முற்றும் துறைமுக நிலைமையை பார்த்த கங்கதேவன் அதிலுள்ள அபாயத்தை உணர்ந்து கொண்டதால் அதற்கு மேல் அவன் எதுவும் பேசவில்லை. அப்பொழுதுதான் சொன்னார் இளைய பல்லவர், கங்கதேவரே, கொள்ளையிலும் பரஸ்பர நம்பிக்கை வேண்டும், இல்லையேல் கூட்டு முயற்சி பலிக்காது என்று. அது மட்டுமல்ல, தனது மரக்கலங்களை கங்கதேவன் சொந்த மரக்கலம் போல் பாவித்து எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம் என்றும் கூறினார். கங்கதேவன் எப்பொழுது வந்தாலும் மரக்கலத்தை காட்டுமாறு கண்டியத்தேவருக்கும் அமீருக்கும் பணித்தார். காஞ்சனாதேவி இடையே ஒரு கேள்வி கேட்டாள். இருவரும் ஒப்பினார்களா என்று. அப்பொழுது இருவரும் பதில் சொல்லவில்லை. அன்று நடுப்பகலில் கப்பல்களை பழுது பார்க்கும் வேலையை இளைய பல்லவர் பார்வையிட வந்தபோது கண்டியத்தேவர் ஆட்சேபனை தெரிவித்தார். கடல்புறாவின் மர்மங்களை எதிரியை பார்க்க விடுவது அபாயம் என்று கூறினார். கங்கதேவன் எதிரி அல்லவென்பதையும் நண்பன் என்பதையும் வலியுறுத்தினார் இளைய பல்லவர். அது மட்டுமல்ல, அங்கிருந்த என்னை நோக்கி எப்பொழுதும் நான் கங்கதேவிடம் இருந்து கொண்டு அவன் சொற்படி கேட்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துவிட்டு வெகு வேகமாக எங்கோ போய்விட்டார். அன்று இரவு வரையில் அவரை காணவில்லை. கங்கதேவன் பல முறை அவரை தேடினான். காணாததால் கடுங்கோபத்துடன் எங்கே உங்கள் தலைவர் என்று இறைந்து அமீரையும் கண்டியத்தேவனையும் பார்த்து கூவினான். இதை அவன் கடல்புறாவுக்கு அருகிலுள்ள புஷ்ப ஒட்டியானத்தின் முகப்பில் உட்கார்ந்து உணவருந்து கொண்டிருந்த எங்கள் முன்னிலையில் கூவினான். ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இளைய பல்லவர் மலர்ச்சோலைகளிலிருந்து வெளியே வந்தார். சர்வசாதாரணமாக. கங்கதேவன் மிகுந்த சந்தேகத்துடன் அவரை உற்று நோக்கினான். அதை லட்சியம் செய்யாமல், ஏதாவது முக்கியமாக பேச வேண்டுமா என்று வினவினார் இளைய பல்லவர். ஒன்றுமில்லை என கூறிய கங்கதேவன் திரும்பினான் மாளிகையை நோக்கி. அவனை தடுத்த இளைய பல்லவர், நாளை இரவு உங்கள் மாலுமிகளை கடற்கரையில் ஒன்று சேருங்கள், எனது மாலுமிகளும் வருவார்கள் என்றார். கங்கதேவன் பதில் சொல்லாமலேயே புறப்பட்டான். அவனை தொடரும்படியும் என் கண்ணை விட்டு அவன் அகலக்கூடாதென்றும் இளைய பல்லவர் உத்தரவிட்டார். நான் கங்கதேவனை தொடர்ந்தேன், அவனை விட்டு அகலவில்லை என்று விவரித்தான் சேந்தன். ஆம், அகலவில்லை. இருவரும் சேர்ந்துதானே வருகிறீர்கள் போகிறீர்கள் என்றாள் காஞ்சனாதேவி. அவள் மனோநிலை சேந்தனுக்கு நன்றாக புரிந்தது. மேற்கொண்டு நடந்த அனைத்தையும் அவள் அறிந்து கொள்ள விரும்புகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டான். பிறகு மாறுபாடான உத்தரவுகள் வந்தன இளவரசி. தமிழர்கள் இல்லங்களையும் அதற்கு பின்னால் உள்ள காட்டையும் கவனிக்கச் சொன்ன இளைய பல்லவர் என்னை கங்கதேவனை பிரிய வேண்டாம் என்று சொன்னதால் அப்பணியை நிறைவேற்றுவது எப்படி என்று கேட்டேன். அந்த பணி அவசியமில்லை என சொல்லிவிட்டார். அவர் போக்கு கண்டியத்தேவருக்கும் அமீருக்கும் அடியோடு புரியவில்லை. தவிர கடல்புறாவில் இருக்கும் உணவு பெரும்பகுதி தீர்ந்து விட்டது என்றான் கூலவாணிகன். இதை கேட்டதும் துடித்து எழுந்த காஞ்சனாதேவி, அப்படியானால் நம் மாலுமிகளின் கதி? அதிலிருந்த உணவு, கடல்புறா, அது பிடித்த 2 மரக்கலங்கள், இவற்றை நடத்தும் மாலுமிகளுக்குத்தானே போதுமானதாக இருந்தது என்று வினவினாள். ஆம் தேவி, இந்த துறைமுகத்தில் இப்பொழுது உணவு பஞ்சம் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் கங்கதேவனுக்கும் அவன் வசமுள்ள 1000க்கும் மேற்பட்ட மாலுமிகளுக்கும் நாம் பிடித்த கலிங்க மரக்கலங்களுள்ள சிறைவாசிகளுக்கும் நேற்று பெரும் விருந்து வைத்து உணவையும் மதுவையும் வாரி வழங்கிவிட்டார் இளைய பல்லவர். அந்த கடற்கரை விருந்தை நீங்கள் கொடுத்து வைக்கவில்லை, நாங்கள் பார்த்தோம்.
எங்கும் மணலில் செருகப்பட்ட பந்தங்கள் எரிந்தன. கங்கதேவரும் இளைய பல்லவரும் அக்கம் பக்கத்தில் பெரும் மஞ்சங்களில் அமர்ந்திருந்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட மாலுமிகள், கலிங்கர் மட்டுமல்ல, பல நாட்டவர் என்று சொல்லிக்கொண்டு போன கூலவாணிகனை இடைமறித்த கடாரத்து இளவரசி, என்ன, பல நாட்டவரா என்று வினவினாள். ஆம், பல நாட்டவர் இருக்கிறார்கள் கங்கதேவனிடம். என் நாட்டவர்? சுமாராகத்தான் சொல்ல முடியும். 1000ல் கலிங்கர் பாதிக்கு குறைவு. மற்றவர்கள் பாலித்தீவிலும் சொர்ண பூமியிலும் இருப்பவர்கள். நமது பாரத நாட்டின் வடபுறத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இருக்கிறார்கள். இதை கேட்ட காஞ்சனா தேவி, சொல், மேலே சொல் என்றாள். அதை கவனியாமலேயே சொன்னான் சேந்தன். கடற்கரையில் அந்த பந்தங்களின் வெளிச்சத்துக்கு இடையே 1000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் உண்டு குடித்து பேரிரைச்சல் போட்டுக்கொண்டிருந்த சூழ்நிலையில் எழுந்து அவர்களை நெருங்கி வர உத்தரவிட்ட இளைய பல்லவர் பெரும் குரலில் கூவினார். உங்களுக்கு இன்று விருந்தளித்தோம் வயிற்றுக்கு, இப்பொழுது கண்ணுக்கு அளிக்கிறோம் விருந்து என்று. அடுத்த சில வினாடிகளில் அமீரின் காவலில் 2 பெரும் பொக்கிஷ பெட்டிகள் கடல் புறாவிலிருந்து வந்து அவர் முன் திறக்கப்பட்டன. அவற்றிலிருந்து பெரும் நகைகளையும் கிரீடங்களையும் பொற்காசுகளையும் கண்ட கங்கதேவன் மாலுமிகள் பல வினாடிகள் பெரிதும் ஸ்தம்பித்தார்கள். பிறகு அவற்றை நோக்கி இறைந்து கொண்டு ஓடி வந்தார்கள். சட்டென்று பெட்டிகளை மூடினார்கள் நம் வீரர்கள். அதனால் எழுந்த கூக்குரலை இளைய பல்லவரின் பெருங்குரல் அடக்கியது. இம்மாதிரி பல பெட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும். நானும் உங்கள் தலைவரும் கடாரத்தையே கொள்ளையிட போகிறோம். அந்த நகரில் உங்களை விட்டு விடுறேன், முடிந்த வரையில் கொள்ளையிடுங்க என்று இறைந்து கூவிய அவர் பெட்டிகளை கொண்டு போகுமாறு அமீருக்கு உத்தரவிட்டார். அடுத்தபடி முறி எழுதுங்கள் என்று கூக்குரல் எங்கும் எழுந்தது. கங்கதேவன் கூட்டத்தார் எதிரே உட்கார்ந்து கொள்ளையடிக்கும் பொருளில் யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும் என்ற விதிகளை நிர்ணயித்து முறிகளை எழுதினார்கள். மாலுமிகளுக்கு பெரிதும் விட்டு கொடுத்தார் இளைய பல்லவர். அந்த முறியின்படி நமக்கு சேர வேண்டியது அதிகமில்லை. இந்த கடைசி பகுதியை மிகுந்த வருத்தத்துடன் சொன்னான் சேந்தன். காஞ்சனாதேவி மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தாள். கடைசியில் இவர் கொள்ளைக்காரர்தானா என்றும் நினைத்தாள். அப்படி நினைத்தபோது ஒரு சந்தேகமும் ஏற்படவே கேட்டாள், இதில் என் தந்தையை சிறையிட வேண்டிய காரணம் என்ன என்று. சேந்தன் அந்த கதையையும் விளக்கினான். அந்த கஷ்டத்தை ஏன் கேட்கிறீர்கள்? முறி எழுதிய பின்பும் கங்கதேவன் இளைய பல்லவரை நம்பவில்லை. கடாரம் பெரும் துறைமுகம், காவலுள்ள தலைநகர், என்னிடமுள்ள 1000 பேர், உங்களிடம் உள்ள சுமார் 300-400 பேர், இவர்களை கொண்டு நாம் எப்படி கைப்பற்ற முடியும் என்று கேட்டான். அவன் மாலுமிகளும் அவரை சந்தேகத்தோடு நோக்கினார்கள். அதுக்கும் மருந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இளைய பல்லவர் கடல் புறாவிலிருந்து குணவர்மரை கொண்டு வர கட்டளையிட்டார். முதலில் அமீர் மறுத்தான். பிறகு இளைய பல்லவர் கட்டளையை மீற முடியாமல் கொணர்ந்தான் உங்கள் தந்தையை வாள் உருவிய காவலர் மத்தியில். அவரை கண்டதும் கூவினான் கங்கதேவன் குணவர்மர் என்று. அவன் குரலில் பயம் ஒலித்தது. இளைய பல்லவர் சொன்னார் அவனுக்கு, இவர் யார் என்பதை உங்கள் மாலுமிகளுக்கு அறிவியுங்கள் என்று. கங்கதேவன் அறிவித்தான். பிறகு குணவர்மர் கடற்புறாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அவரை காவல் செய்யும் பொறுப்பையும் இளைய பல்லவர் கங்கதேவனிடம் ஒப்படைத்தார். இன்னொரு விபரீதமும் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் அச்சம் பூரணமாக துணித்தது சேந்தன் குரலில். என்ன என்ன சொல் சேந்தா என்றாள் காஞ்சனாதேவி. கலிங்கத்தின் கப்பல்களை இளைய பல்லவர் கைப்பற்றினார் அல்லவா? ஆம். அவற்றை கடலில் கொண்டு சென்று பாரதத்திலிருந்து வரும் மரக்கலங்களை வேவு பார்க்க ஏற்பாடு செய்திருக்கிறார் இளைய பல்லவர். அதனால் என்ன? அவற்றை கடலில் செலுத்தும் பொறுப்பை கங்கதேவனிடம் ஒப்படைத்து விட்டார் படைத்தலைவர். அப்படியானால்? காஞ்சனாதேவியின் குரலில் அச்சம் பெரிதும் ஒலித்தது. கங்கதேவனிடம் 6 மரக்கலங்கள், நம்மிடம் கடல்புறா மட்டும், அதுவும் அசைய முடியாதபடி கடற்கொறைகளை அணுகி நிற்கிறது. காஞ்சனாதேவி முணுமுணுத்தாள். அப்படியானால் நம் கதி அதோ கதிதான் என்று பதிலுக்கு ஆமோதிக்கும் முறையில் தலையை ஆட்டினான் சேந்தன். இப்பொழுது இளைய பல்லவரெங்கே என்று கேட்டாள் காஞ்சனாதேவி. தெரியாது என்றான் சேந்தன். காஞ்சனாதேவி மீண்டும் மஞ்சத்தில் உட்கார்ந்து விட்டாள். இளைய பல்லவன் இப்படி எல்லோரையும் பேராபத்தில் இறக்கி விட்டானே என்று நினைத்து பெருமூச்செறிந்தாள். சேந்தனும் பெருமூச்சு விட்டான்.
ஆனால் அந்த விபரீத ஒப்பந்தத்தை கங்கதேவனிடம் செய்து கொண்ட இளைய பல்லவன் மட்டும் சற்றும் கவலையின்றி தமிழர் இல்லங்களுக்கு பின்னால் தூரத்தே தெரிந்த தைலகிரியின் அடிவாரத்தை தொட்டு கொண்டிருந்த மலர் தோட்டங்களை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 25 நிறைவடைந்தது. அத்தியாயம் 26. 11 மாற்றுத் தங்கம். கடல் மோகினி என்று பிரசித்தி பெற்ற மானக்காவரம் தீவின் துறைமுகத்தில் கருணாகர பல்லவன் காலை வைத்து வாரம் 1க்கு மேல் ஓடிவிட்டாலும் அவனைச் சேர்ந்தவர்களை சூழ்ந்திருந்த ஆபத்து மட்டும் சிறிதும் குறையாமல் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்ததன்றி அந்த ஆபத்தை வளர்ப்பதற்கு தேவையான அனைத்தையும் சோழர் படை தலைவனை செய்து வந்தான். அவன் செய்கைகளையும் போக்கையும் கவனித்து வந்த கண்டியத்தேவனும் அமீரும் மற்ற மாலுமிகளும் பெரும் பீதியை அடைந்தனர். தங்கள் அனைவரையும் தீர்த்து கட்டி அவனையும் அழித்து கொள்ள வேண்டுமானால் இளைய பல்லவன் பிரதிதினம் ஏற்படுத்தி வந்த சூழ்நிலையை விட வேறெதுவும் தேவையில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டாலும் அதை பற்றி அவனை கேட்க யாருக்கும் துணிவில்லாததால் உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டிருந்தார்கள். சேந்தனை விட்டு காஞ்சனாதேவியிடம் நடக்கும் விஷயங்களை தெளிவுபடுத்தி இளைய பல்லவனை எச்சரிக்கும்படி செய்யலாம் என்றாலும் அதற்கும் வழியில்லாது போயிற்று. கண்டியத்தேவனுக்கும் அமீருக்கும் கூலவாணிகன் சேந்தனை விட்டு அவர்கள் காஞ்சனாதேவிக்கு ஒப்பந்த விவரங்களை சொல்லச் செய்ததன்றி அடுத்து நடந்த விவரங்களையும் அவ்வப்பொழுது விவரிக்கச் சொல்லியிருந்தும் அந்த துறையிலிருந்தும் பயனேதும் இல்லாது போயிற்று. கடாரத்தை கொள்ளையிட கங்கதேவனிடம் இளைய பல்லவன் ஒப்பந்தம் செய்து கொண்டதை பற்றி கேள்விப்பட்டதும் வெகுண்ட காஞ்சனாதேவி அடுத்த 2 நாட்களில் நடந்ததை பற்றி கேட்டதும் தலையிட எண்ணத்தான் செய்தாள் என்றாலும் இளைய பல்லவனை தனிமையில் சந்திப்பதும் பேசுவதும் அறவே முடியாமல் போய்விட்டது அவளுக்கு. ஒப்பந்தம் செய்து கொண்டு முறி எழுதி முடித்த நாளிலிருந்து எப்படி இளைய பல்லவன் கடல்புறாவின் பக்கமே வராமல் கங்கதேவன் மாலுமிகளுக்கிடையே சுற்றி கொண்டிருக்கிறான் என்பதையும் அவர்களுடனேயே உண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதையும் சேந்தன் மூலம் அறிந்த காஞ்சனாதேவி ஒரு நாள் இரவு கங்கதேவன் மாலுமிகள் இருந்த இடத்துக்கே இளைய பல்லவனை தேடிச் சென்றாள். அப்படி சென்றவள் கங்கதேவன் மாலுமிகள் இருந்த இடத்தையும் அங்கிருந்த நிலைமையையும் கண்டு நீண்ட நேரம் பிரமித்து பல வினாடிகள் நின்று விட்டாள். அர்த்தச்சந்திர வடிவத்திலிருந்த அந்த துறைமுகத்தின் கிழக்கு கோடியில் கடல்புறாவும் அதன் மாலுமிகளும் தங்கியிருந்தார்கள் என்றால் அதன் மேற்கு கோடியில் கங்கதேவன் மாலுமிகள் தங்கியிருந்தார்கள். போரிட அணிவகுத்து இருக்கும் 2 நிலப்படைகள் போல தனித்தனியாக இருந்த அந்த 2 கூட்டங்களையும் கண்ணெடுத்து பார்த்த கடாரத்து இளவரசி கங்கதேவன் ஆட்கள் கடல்புறாவின் ஆட்களை விட எத்தனை மடங்கு அதிகம் என்பதை அன்றுதான் நேரில் பார்த்தாலாகையால் இவர்களிடமிருந்து நாம் எப்படி மீளப்போகிறோம் என்ற பெரும் பயம் அவள் இதயத்தை சூழ்ந்து கொள்ளவே தயங்கி தயங்கி நடந்த கால்களுடன் இளைய பல்லவன் இருக்கும் இடத்தை அடைந்தாள் அவள். சுமார் 100 பந்தங்கள் பல இடைவெளிகளில் எரிந்து கொண்டிருந்ததையும் அந்த இடைவெளிகளில் சுமார் 1000க்கு மேற்பட்ட மாலுமிகள் பல பல கூட்டங்களாக பிரிந்து உட்கார்ந்திருந்ததையும் அத்தகைய கூட்டம் ஒன்றுக்கு நடுவில் இளைய பல்லவன் உட்கார்ந்து மிகவும் குள்ளமாயிருந்த ஒரு மாலுமியுடன் பகடையாடி கொண்டிருந்ததையும் சுற்றிலும் இருந்தவர் மதுவை குடித்து கொண்டே நகைத்து கூச்சல் போட்டு கொண்டிருந்ததையும் கவனித்த காஞ்சனாதேவி மிகுந்த அருவருப்புடனேயே இளைய பல்லவன் இருந்த இடத்தை நாடி அவனுக்கு பின்னால் நின்றாள். அவன் உட்கார்ந்திருந்த கூட்டம் மட்டும் கடற்கரையின் அலைகளுக்கு வெகு அருகாமையிலும் மற்ற கூட்டத்தினரை விட்டு சற்று தள்ளியும் இருந்ததால் மற்ற கூட்டங்களை காஞ்சனாதேவி கவனித்தாலும் அக்கூட்டங்கள் அவளை கவனியாமலே அவள் இளைய பல்லவன் இருந்த இடத்தை அணுக முடிந்தது. அந்த கூட்டத்துக்கு நடுவே ஒரு பெரும் பந்தம் நடப்பட்டு அதன் ஒரு புறத்தில் நாற்றதர சிறு கம்பளம் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. பந்தத்துக்கு இருபுறத்திலும் உட்கார்ந்து இளைய பல்லவனும் குள்ள மாலுமியும் பகடையாடி கொண்டிருந்ததை கவனித்து கொண்டே இளைய பல்லவன் பின்னால் சென்று நின்ற காஞ்சனாதேவியும் சிறிது நேரம் பகடையாட்டத்தை கவனித்தாள். இளைய பல்லவன் 4, 5 என்று பலக்க கூவிக்கொண்டு பகடைகளை உருட்டினாலும் அவனுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கவில்லை. எதிரிலிருந்த குள்ளன் பார்வையும் குள்ளநரி போல் இருந்ததன்றி அவன் சத்தம் போடாமல் ஏதோ இனிப்பு பண்டத்தை சாப்பிட்டு விட்டவன் போல நாவை வெளியே நீட்டி நீட்டி உதடுகளை துளாவிக் கொண்டே காய்களை உருட்டி அடிக்கடி வெற்றியடைந்து கொண்டிருந்தான். அவன் வெற்றி அடைய அடைய இளைய பல்லவன் தனது மடியிலிருந்து பொற்காசுகளை பணயத்துக்காக தூக்கி தூக்கி சிறு கம்பளத்தின் மீது எரிந்து கொண்டிருந்தான்.
அந்த நாணயங்கள் எரியப்பட்ட சமயங்களிலெல்லாம் மாலுமிகளிடையே பெரும் கரகோஷம் ஏற்பட்டதையும் ஒவ்வொருவர் பார்வையிலும் பொன்னுக்கான வெறி மிதமிஞ்சி பரவியதையும் கண்ட காஞ்சனாதேவி அவர்களை அந்த நிமிஷத்தில் பெரிதும் வெறுத்தாள். அது மட்டுமின்றி தான் அத்தனை அருகில் பின்னால் வந்து நின்றிருந்தும் அதை சிறிதும் கவனியாத அளவுக்கு சூதாட்டத்தில் இளைய பல்லவன் சிந்தை ஆழ்ந்து கிடந்ததை எண்ணி பெரும் கோபமும் கொண்டாள். ஒற்றை குண்டலம் மட்டுமே அணிந்திருந்த குள்ளனிடம் சூதாடுவதில் இருந்த ஊக்கம் பின்னால் வந்திருப்பவளை உணரக்கூடாத அளவுக்கு இளைய பல்லவன் உணர்ச்சியை உறையச் செய்து விட்டதை எண்ணி கோபப் பெருமூச்சும் விட்ட அவள் அந்த இடத்தில் இருக்க இச்சைப்படாமல் திரும்பிச் செல்ல காலை திருப்பினாள். ஆனால் அந்த முயற்சி சிறிதும் பலிக்கவில்லை. அவள் காலை திடீரென பற்றிய இளைய பல்லவனின் கை அந்த காலை ஒரு மடக்கி இழுக்கவே அவள் நிலை தப்பி அவன் பக்கத்தில் இருந்த மணலில் விழுந்தாள். அப்படி விழுந்ததும் கலைந்த ஆடைகளை சரிபடுத்தி கொண்டு எழுந்திருக்க முயன்ற அந்த கட்டழகியை கருணாகர பல்லவனின் இடதுகரம் இடையை சுற்றி சென்று தன் பக்கலில் பலமாக இழுத்து கொண்டது. இப்படியொரு பெண்ணின் வரவால் பகடையாட்டம் மட்டுமின்றி சத்தமும் திடீரென நிற்க மாலுமிகள் காஞ்சனாதேவியை உற்று உற்று பார்த்தனர். கடல் புறாவிலிருந்து அவள் நேரடியாக கங்கதேவன் மாளிகைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அரைகுறையாகவே அவளை பார்த்திருந்த அந்த மாலுமிகள் அவளை வெகு அருகில் பார்த்ததும் பெரும் பிரமிப்பையும் ஓரளவு அச்சத்தையும் அடையவே சிலர் கைகளில் பிடித்திருந்த குடிக்குவளைகள் பிடித்தபடியே நின்றனர். சிலர் வாயில் குடிக்க வைத்த குவளையை எடுக்காமலேயே நின்றார்கள். அதுவரை உட்கார்ந்திருந்த மாலுமிகளில் சிலர் எழுந்தும் விட்டார்கள். அதிக வெப்பத்தின் காரணமாக இடுப்பில் மட்டும் வேஷ்டிகளும் சராய்களும் பலவிதமாக அணிந்து அரை நிர்வாணமாக இருந்த அந்த மாலுமிகள் சதா கடலில் திரிந்ததால் இயற்கையுடன் அதிகமாக உறவாடி திடகாத்திரம் பெற்றிருந்ததையும் அவர்கள் கழுத்துகளிலும் கைகளிலும் சிலர் கால்களிலும் கூட விசித்திரமான பல நாட்டு ஆபரணங்கள் இருந்ததையும் கவனித்த காஞ்சனாதேவி ஏதோ விசித்திர பிறவிகளை பார்க்கும் நகர மங்கை என அவர்களை நோக்கினாள். அத்துடன் தன்னை இழுத்து மணலில் தள்ளி அணைத்த இளைய பல்லவனையும் நோக்கிய அவள் அவனும் அரை இறுதியுடன் அந்த பண்பற்ற மாலுமிகளைப் போலவே இருந்ததையும் கழுத்திலும் ஒரு வீரச்சங்கிலி அணிந்திருந்ததையும் அதன் நடுவில் ஒரு பெரும் மாணிக்கம் அந்த இரவின் இருளையும் கிழித்து கொண்டு நெருப்பு துண்டமென ஜொலித்ததையும் கண்டு சந்தேகமில்லை, இவர் முழுக்க முழுக்க கள்வராகிவிட்டார் என்று ஒரு முறைக்கு இருமுறையாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அவள் எண்ணங்கள் சரி என்பதற்கு அடுத்த வினாடியே அத்தாட்சி அளித்த இளைய பல்லவன் அத்தனை பேர் முன்னிலையிலும் அவளை இடது கையால் முரட்டுத்தனமாக இழுத்து அணைத்து கொண்டான். அத்துடன் எதிரே வளைத்து காஞ்சனாதேவியின் அழகில் பிரமித்து நின்றவர்களை நோக்கி, ஏன் வாயடைத்து நிற்கிறீர்கள்? இவள் அழகை பார்த்தா? இவளுக்கு இணையான அழகி இந்த கீழ் திசையில் கிடையாது என்று விரைந்து கூவினான். அப்பொழுதும் மாலுமிகளிடை உற்சாகம் பிறக்கவில்லை. அவர்கள் கூச்சலிடவும் இல்லை. காஞ்சனாதேவியின் கண்களில் தெரிந்த ஏதோ ஒரு பயங்கர ஒளி அவர்கள் வாயை அடைத்துவிட்டு இருக்க வேண்டும், கண்களை ஸ்தம்பித்திருக்க செய்ய வேண்டும். அவர்களே பேசாமல் சில வினாடிகள் அவர்களை பார்த்து கொண்டே நின்றார்கள். இளைய பல்லவன் அவர்கள் ஸ்தம்பித்த நிலையைக் கண்டு உள்ளூர மகிழ்ந்தாலும் மீண்டும் இறைந்தான். என்ன, நான் சொல்வது உங்கள் காதில் விழவில்லை? இவள்தான் கீழ்திசையில் சிறந்த அழகி என்கிறேன். யாராவது மறுத்துச் சொல்ல இஷ்டப்படுகிறீர்களா என்று. அது மட்டுமன்றி மறுத்தால் என்ன ஆகும் என்பதை உணர்ந்த இடையில் செருகியிருந்த குருவாளொன்றையும் பலவந்தமாக தடவினான். அவன் பார்வையையும் கூச்சலையும் அந்த குருவாளை தடவியதையும் கண்ட மாலுமிகள் மெல்ல சுயநிலை அடைந்தனர். எதிரே உட்கார்ந்திருந்த குள்ளன் தன் சிறு கண்களால் இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கி, இளைய பல்லவர் எதை தேர்ந்தெடுத்தாலும் அது சிறந்ததாகத்தான் இருக்கும் என்று கூறி அவன் மார்பில் சுடர்விட்ட மாணிக்கத்தையும் விரலால் சுட்டி காஞ்சனாதேவியையும் சுட்டி காட்டினான். இதை கேட்ட மற்ற மாலுமிகள் பெரிதாக கரகோஷம் செய்தார்கள். பலர் ஆம் ஆம் கொட்டினார்கள். இளைய பல்லவன் விழிகள் அவர்களை மீண்டும் வட்டமிட்டன. அந்த மாணிக்கத்துக்கு நான் வைத்திருக்கும் மதிப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா என்று வினவினான் அவன். காரணமாக மார்பில் சுடர்விட்ட மாணிக்கத்தை சுட்டிக்காட்டி ஆம் ஆம் என்று மீண்டும் கூவினார்கள் மாலுமிகள். இளைய பல்லவன் கூர்விழிகள் அவர்களை மீண்டும் வட்டமிட்டன. அவன் இடது கை காஞ்சனாதேவியை முரட்டு பிடியாக அழுத்தியது. வலது கை அவள் கன்னத்தை செல்லமாக தட்டி காட்ட அவன் உதடுகளிலிருந்து சொற்கள் நிதானமாக உதிர்ந்தன. அந்த மாணிக்கத்தை விட
இந்த மாணிக்கத்தை பெரிதாக நான் மதிக்கிறேன் என்று மாலுமிகள் நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டார்கள் அவன் உள்ளத்தை. புரிகிறது என்பதற்கு அடையாளமாக அவர்களில் பலர் தலையையும் அசைத்தார்கள். புரிகிறது என்று இறைந்தே சொன்னான் குள்ளன். நான் கடல் புறாவை கொடுத்து விடுவேன். நான் கைப்பற்றியிருக்கும் 2 மரக்கலங்களை கூட கொடுத்து விடுவேன். இந்த மாணிக்கம் இது உங்கள் அரசர் கொடுத்தது. இதை கூட கொடுத்து விடுவேன். ஆனால் என்ற இளைய பல்லவன் பேச்சை அரைகுறையாக விட்டான். அந்த அரைகுறை பேச்சில் பயங்கர ஒளி பூரணமாக படர்ந்து நின்றது. அவன் அந்த வார்த்தைகளை அங்கு பேச வேண்டிய அவசியம் காஞ்சனாதேவிக்கு புரியவில்லை. மாலுமிகளுக்கும் காரணம் புரியவில்லையே தவிர அவன் உக்கிரம் நன்றாக புரிந்தது. ஆனால் மற்ற மாலுமிகளை விட கூர்மையான புத்தியை படைத்த பகடையாடிய குள்ளன் மட்டும் கேட்டான், இதை எதற்காக எங்களுக்கு சொல்லுகிறீர்கள் என்று. இளைய பல்லவன் விழிகள் அவன் முகத்தில் நிலைத்தன. பிறகு மற்றவர் முகங்களை ஆராய்ந்தான். வெகு சீக்கிரம் உங்களில் பலர் என்னிடம் மாலுமிகளாக அலுவல் புரியலாம். ஆகவே உங்கள் தலைவனின் நோக்கங்கள், ஆசைகள், உறுதிகள் இவை என்ன என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வது நலமல்லவா என்று கேட்டு எதிரே குவளையில் இருந்த மதுவை சிறிது அருந்தி குவளையை கீழே வைத்தான். குள்ளனும் இதரனும் அவரை நோக்கினார்கள். ஏற்கனவே ஈட்டிகள் போலிருந்த வெளிகளின் பயங்கரத்தை உதட்டு மூலையில் வழிந்த மது அதிகப்படுத்தி காட்டியது. இளைய பல்லவன் எத்தனை சகஜமாகவும் வேடிக்கையாகவும் பகடையாட முடியுமோ அத்தனை பயங்கரமாகவும் உறுதியாகவும் தலைமை வகித்து தங்களை நடத்தவும் முடியும் என்பதை அறிந்த அவர்கள் உள்ளூர சிறிது அச்சமும் கொண்டார்கள். அப்படி அச்சத்தை ஓரளவு அவர்களிடம் புகவிட்ட இளைய பல்லவன் மடியில் இருந்த 2 பிடி தங்க நாணயங்களை எடுத்து கம்பளத்தில் வீசிவிட்டு சரேலென காஞ்சனாதேவியை இழுத்து கொண்டு எழுந்திருந்தான். எழுந்து நின்ற தோரணையில் அவர்களை நோக்கி, இதோ இருக்கும் உங்கள் தலைவன் பகடையில் அதிக பொற்காசுகளை கைப்பற்றி விட்டான். மீதி பொற்காசுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அத்தனையும் சொர்ண பூமியின் பொற்காசுகள், 10.5 மாற்று தங்கம். ஆனால் என் பக்கத்தில் நான் கைப்பற்றி இருப்பது 11 மாற்று தங்கம். இதை யாராவது கைப்பற்ற வந்தால் கொலை நடக்கும். இந்த கடல் மோகினியை கொளுத்த கூட நான் தயங்க மாட்டேன் என்று பயங்கர குரலில் சொன்னான். இதை சொன்னவன் அடுத்த வினாடி வெறிச்சிரிப்பு சிரித்தான். அடடே, எதற்கு இத்தனை சீற்றம் எனக்கு? கடாரத்தையே கொள்ளையிட என் உதவி தேவை. அப்படி இருக்க எனக்கு தேவையான இந்த ஒரு பெண்ணுக்கு சண்டையிட யார் வரப்போகிறார்கள் என்று கூறிவிட்டு, வா மஞ்சள் அழகி என்று அவர்கள் காதுபட இறைந்து விட்டு அவளை இழுத்து கொண்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியே நடந்தான். அப்படி அவன் கூட்டத்தை விட்டு வெளியே நடந்தவன் கூட்டமில்லாத இடத்தை நோக்கி செல்லாமல் மற்ற கூட்டங்களுக்கு இடையே புகுந்து காஞ்சனாதேவியை அணைத்த வண்ணம் சென்றான். காஞ்சனாதேவிக்கு வெட்கத்தால் பிராணன் போய்விடும் போல் இருந்தது. 2-3 முறை அவனிடமிருந்து திமிரவும் முயன்றாள். அவன் இரும்பு கரத்திலிருந்து மீள முடியாததால் தலையை தொங்க போட்டுக்கொண்டு உடம்பெல்லாம் நாணத்தால் நாணி குறுகச் சென்றாள். இம்மாதிரி 10-15 கூட்டங்களில் நுழைந்து சென்ற இளைய பல்லவன் கடைசியாக கங்கதேவன் மாளிகையை நோக்கி நடக்கலுற்றான். கூட்டத்தை விட்டு இருவரும் அகன்று சிறிது தூரம் வந்ததும் காஞ்சனாதேவி தன்னை திமிரி விடுவித்து கொண்டு வேகமாக நடக்க முற்பட்டாள். இளைய பல்லவனும் அவளை வேகமாக தொடர சட்டென்று நின்று திரும்பிய அவள், என்னை தொடர வேண்டாம் என்று கூவினாள். இளைய பல்லவன் நகைத்தான். ஏன்? நகைப்புக்கிடையே கேட்டான். உங்களை நான் வெறுக்கிறேன் என்றாள் அவள். அது நல்லது. என்ன நல்லது? என்னை வெறுப்பது கங்கதேவனுக்கு பிடிக்கும். இளைய பல்லவரே! காஞ்சனாதேவியின் குரலில் உக்கிரம் நிரம்பியிருந்தது. அப்பா, உன் குரலில் என்ன கடுமை என்ற இளைய பல்லவன் இளநகை பூத்தான். கடுமையை தவிர வேறெதை எதிர்பார்க்கிறீர்கள்? சீறினாள் அவள். இனிமையை என்றான் இளைய பல்லவன். அது இனி என்னிடமிருந்து கிடைக்காது. ஏன்? உமது போக்கு. அதற்கென்ன? வர வர கொள்ளைக்காரன் போக்காயிருக்கிறது. அகோதாவின் உபதலைவன் வேறெப்படி இருப்பான்? நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்களா? எதை? கொள்ளைக்காரன் என்பதை? ஆம், ஒப்புக்கொள்கிறேன். காஞ்சனாதேவியின் மார்பு மிதமிஞ்சிய கோபத்தால் எழுந்து எழுந்து தாழ்ந்தது. இருமுறை பெருமூச்சும் விட்டாள் அவள். நீங்கள் கடாரத்தை கொள்ளையிடப் போவது உண்மைதானா என்று மிகுந்த சீற்றத்துடன் கேட்டாள் காஞ்சனாதேவி. ஆம், அதுதான் உத்தேசம் என்ற இளைய பல்லவன் நகைத்தான்.
இதை என்னிடம் சொல்ல உங்களுக்கு என்ன துணிச்சல் என்று கூவி அவள், இளைய பல்லவரே, நான் கடாரத்தின் ஏதோ சொல்ல முற்பட்டதும் ஒரே தாவில் அவளை நெருங்கி அவளை இழுத்து அவள் அழகிய வாயை அழுந்த பொத்திய இளைய பல்லவன், போதும் நிறுத்து என்று இறைந்தான். அவன் செய்கை அவளை பெரும் கோபத்திற்குள்ளாக்கியதால் அவள் முகம் குங்குமச் சிவப்பாக சிவந்து ஜொலித்தது. அதை நோக்கிய இளைய பல்லவன், நீ 11 மாற்றுத் தங்கம்தான். ஆனால் என் அலுவல்களுக்கு குறுக்கே வருவதை மட்டும் நான் விரும்பவில்லை. நினைப்பெருக்கட்டும் மஞ்சளழகி என்று சற்று கோபத்துடன் கூவி மஞ்சளழகி என்ற பெயரை அழுத்தியும் சொன்னான். உண்மை உண்மை என்று அவர்களுக்கு பின்னாலிருந்து எழுந்த சொற்கள் அவ்விருவரையும் பிரித்தது. அவர்களுக்கு பின்னால் புன்சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் கங்கதேவன். அத்தியாயம் 26 நிறைவடைந்தது. அத்தியாயம் 27. கடல் மணலில் கோடுகள் சில. கடாரத்தை கொள்ளையிட கருணாகர பல்லவன் திட்டமிட்டு இருந்ததை அவன் வாயினாலே கேட்டதாலும் தான் கடாரத்தின் இளவரசி என்று சொல்ல முற்பட்டதும் அவன் தன்னை வலிய இழுத்து இளவரசி என்ற பதம் வெளிவரும் முன்பே வாயை இறுக பொத்தி விட்டதாலும் விளைந்த கோபத்தினால் முகம் சிவக்க உள்ளம் துடிக்க திணறிய காஞ்சனாதேவி, என் அலுவலில் நீ குறுக்கிடுவதை நான் விரும்பவில்லை என்று இளைய பல்லவன் கூறியதை கங்கதேவன் உண்மை உண்மை என்று ஆமோதித்ததும் முதலில் ஏற்பட்ட உள்ள கொதிப்பு அதிகமாகியதால் இளைய பல்லவன் அவளை விடுவித்ததும் எதிரே நின்ற இருவரையும் அவள் சில வினாடிகள் மாறி மாறி சுடுநோக்கு நோக்கினாள். தனது சொந்த நாட்டை கொள்ளையிடுவதில் கூட்டு சேர்ந்த அந்த இருவரையும் பொசுக்கிவிடும் ஜுவாலையை கக்கிய விழிகளுடன் நோக்கிய காஞ்சனாதேவி அடுத்த வினாடி அவ்விருவரும் நின்ற இடத்தில் கூட நிற்க இஷ்டப்படாமல் மாளிகையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக விரைந்து சென்றாள். அவள் போவதை பார்த்து கொண்டிருந்து விட்டு கங்கதேவனை நோக்கினான் இளைய பல்லவன். கங்கதேவன் கண்கள் இரவு தந்த அந்த இருட்டிலும் அவள் போவதை விழுங்கிக் கொண்டிருந்தன. அவன் நின்ற தோரணையிலிருந்தே அவன் உள்ளத்தில் அலைமோதி கொண்டிருந்த காம வெறியை கண்ட இளைய பல்லவன் அந்த கட்டழகி மீது அந்த பாதகன் கண்களை நீண்ட நேரம் நிலைக்க விட விரும்பாமல் அவன் தோளில் இருமுறை கையால் தட்டினான். அதனால் சரேல் என்று திரும்பி இளைய பல்லவனை நோக்கிய கங்கதேவன், மஞ்சள் அழகி நல்ல அழகிதான் இளைய பல்லவரே என்றான் குரலிலும் காம ஒலி அலைபாய. அவள் அப்படியொன்றும் பிரமாதமான அழகில்லை என்பதற்கு அறிகுறியாக இடது கையை இருமுறை ஆட்டிய இளைய பல்லவன் கங்கதேவனை நோக்கி, கலிங்கத்தின் கிழக்கு திசை கடற்படை தளபதி இங்குள்ள நாடுகளை அதிகம் சுற்றி பார்த்ததில்லை போலிருக்கிறது என்றான் அலட்சியமாக. காஞ்சனாதேவியின் அழகை அத்தனை அலட்சியப்படுத்தி இளைய பல்லவன் பேசியது கங்கதேவனுக்கு வியப்பாயிருக்கவே கண்ண கதுப்புகளின் ஆழத்தில் புதைந்து கிடந்த அவன் கண்கள் அந்த இருட்டில் கூட பளிச்சிட்டன. ஏன் பார்த்ததில்லை? அத்தனை நாடுகளையும் பார்த்திருக்கிறேன் இளைய பல்லவரே, ஆனால் இத்தகைய அழகியை நான் பார்த்ததில்லை என்றான் கங்கதேவன். காஞ்சனாதேவியின் அழகை பற்றிய அந்த கயவனுடன் மேற்கொண்டு விவாதிக்க இஷ்டப்படாத இளைய பல்லவன் அவன் குணங்களை பற்றிய சர்ச்சையில் இறங்கி, பெண்ணுக்கு உடலழகு மட்டும் பிரயோசனமில்லை கங்கதேவரே, அடக்கம் வேண்டும், சொல்வதை கேட்கும் சித்தம் வேண்டும் என்றான். ஆமாம், அது தேவைதான் என்று கங்கதேவனும் ஒப்புக்கொண்டான். அந்த இரண்டும் இவளிடம் கிடையாது என்று சுட்டி காட்டினான் இளைய பல்லவன். அப்படி ஒன்றும் அடங்காதவளாக தெரியவில்லையே என்று காஞ்சனாதேவிக்கு பரிந்து பேசினான் கங்கதேவன். அடங்காதவளாக தெரியவில்லையா? நன்றாகச் சொன்னீர்கள். உடல் நலமில்லாதவள் இவள். அறையை விட்டு வெளியே போகக்கூடாதென சேந்தன் சொல்கிறான். கேட்காமல் இரவில் இந்த சில்லென்ற காற்றில் வெளிவருகிறாள். நான் மாலுமிகளுடன் பகடையாகி கொண்டிருக்கும் இடத்தில் வந்து வெட்கமின்றி நிற்கிறாள். திரும்ப அழைத்து கொண்டு மாளிகையில் சேர்க்க வந்தால் சீறி ஏதேதோ உளறுகிறாள் என்று இளைய பல்லவன் வெறுப்புடன் ஓர் உம்மும் கொட்டினான். இளைய பல்லவனிடமிருந்து உதிர்ந்த வெறுப்பு சொற்கள் கங்கதேவன் காதில் அமுதமென விழுந்தன. காஞ்சனாதேவியிடம் கடல்புறாவின் தலைவனுக்கு ஏற்பட்டிருந்த வெறுப்பினால் தான் அடையக்கூடிய பலனை எண்ணி பார்த்து பெரும் ஆனந்தமடைந்தான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். ஆகவே சொன்னான், சில பெண்களை இப்படித்தான் நடந்து கொள்வார்கள், நாம் தான் பொறுக்க வேண்டும் என்று. பொறுமையை பற்றி கங்கதேவன் தனக்கு போதிக்க முற்பட்டது இளைய பல்லவனுக்கு வினோதமாயிருந்தாலும் தனது உள்ள கருத்தை வெளிக்கு காட்டாமல், நமது பொறுமைக்கும் ஓர் எல்லை உண்டல்லவா என்றான்.
என்ன அப்படி பொறுக்காதபடி மஞ்சளழகி கேட்டுவிட்டாள் உங்களை என்று வினவினான் கங்கதேவன். அவள் கேட்டது உங்கள் காதில் விழவில்லையா? அவள் பேசியபோது நான் எங்கே இருந்தேன்? எங்களுக்கு பின்னால் தானே நின்றிருந்தீர்களே. கங்கதேவன் வியப்பின் வசப்பட்டு வினவினான். என்ன, நான் நின்றதை இத்தனை இருளில் உங்களால் பார்க்க முடிந்ததா? அதுவும் நீங்கள் இருந்த நிலையில் என்று. கண் பார்க்க வேண்டுமா? கால்நடை சத்தத்திலிருந்து அறிய முடியாதா என்று கேட்டான் இளைய பல்லவன். அவன் கண்ணுக்கும் காதுக்கும் இருந்த சக்தியை எண்ணி பார்த்த கங்கதேவன் சோழர் படை தலைவனிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை புரிந்து கொண்டதால் முடியும் முடியும் என்றான். அதைத் தொடர்ந்து, இருப்பினும் நீங்கள் அத்தனை முரட்டுத்தனமாக அவளை இழுத்து வாயை பொத்த வேண்டாம் என்று சொன்னான். இதைச் சொன்ன கங்கதேவன் குரலில் ஏதோ சந்தேகம் ஒலிப்பதைக் கண்ட இளைய பல்லவன் காஞ்சனாதேவி சொல்ல வந்ததை எத்தனை தூரம் அவன் ஊகித்திருப்பான் என்பதை அறிய விரும்பி அவன் முகத்தில் தன் கண்களை பதிய விட்டான். கங்கதேவன் முகத்திலிருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாததால் அலுப்பு சொட்டும் பெருமூச்சொன்றை வெளியிட்ட இளைய பல்லவன், வாய் அதிகமானால் மூடுவதைத் தவிர வேறு வழி என்ன இருக்கிறது என்று வினவினான். அப்படி என்ன சொல்ல வந்து விட்டாள் அவள்? நான் கடாரத்தில் என்று ஏதோ ஆரம்பித்தாள். நீங்கள் தடுத்து விட்டீர்கள். வாசகத்தை முடிக்க விட்டிருந்தாள் என்ன? ஆ என்று வினவிய கங்கதேவன் குரலில் சந்தேகம் மண்டி கிடந்தது. கங்கதேவன் ஏதோ சந்தேகப்படுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் உள்ளூர சிறிது சஞ்சலப்பட்டாலும் வெளிக்கு பரம அலட்சியத்துடன் பேசத் தொடங்கி, வாசகத்தை முடிக்கிவிட்டால் என்னவா? எத்தனை தடவை கேட்பது அந்த பிரதாபத்தை என்றாள். பிரதாபமா? வியப்பிருந்தது கங்கதேவன் குரலில். இது கூட புரியவில்லையா உங்களுக்கு? எது? மஞ்சள் அழகிக்கும் கடாரத்துக்கும் உள்ள சம்பந்தம். என்ன சம்பந்தத்தை சொல்கிறீர்கள்? மஞ்சள் அழகி பலவர்மன் வளர்ப்பு செல்வி அல்லவா? ஆம். பலவர்மன் கடாரத்து மன்னன் குணவர்மனுக்கு ஒன்றுவிட்ட சகோதரன். அது தெரியும். அப்படியானால் கடாரம் அவள் பெரிய தகப்பன் சொத்தல்லவா? ஆம் ஆம். ஆகையால் கடாரம் அவர்களுடையதாம். அதை கொள்ளையிடுவதை இவள் அனுமதிக்க மாட்டாளாம். இதை நான் பகடையாடிக் கொண்டிருக்கையில் மாலுமிகள் முன்பு சொன்னாள். அதனால் மாளிகைக்கு போகச் சொன்னேன். அவள் மறுக்கவே பலவந்தமாக இழுத்து வந்தேன். மீண்டும் அந்த புலம்பலை இங்கு துவங்கினாள். வாயை மூடாமல் என்ன செய்வது கங்கதேவரே? கடாரத்தை நாம் கொள்ளையிடாதிருக்க முடியுமா? மாலுமிகள் ஒப்புக்கொள்வார்களா என்று சடசடவென்று கோபத்துடன் சொற்களை கொட்டினான் இளைய பல்லவன். கங்கதேவன் சிந்தனையில் பல வினாடிகள் ஆழ்ந்தான். இளைய பல்லவன் போக்கு அவனுக்கு பெரும் வியப்பை மட்டுமின்றி பயத்தையும் விளைவித்தது. கடாரத்தை கொள்ளையிடும் ஆசையை சுமார் 4-5 நாட்களாகவே அவன் மாலுமிகளிடம் ஊட்டிவிட்டதன்றி தன்னிடமும் ஒப்பந்தம் செய்து முறியெழுதிய பின்பு அவர்களை அந்த பாதையிலிருந்து திருப்புவது முடியாத காரியம் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். கலிங்கத்தின் கடற்படை தளபதி போர்வையில் கொள்ளை தொழிலில் தானும் ஈடுபட்டு மாலுமிகளையும் அவன் ஈடுபடுத்தி இருந்ததாலும், கடாரத்தின் சிறப்பை பற்றி அவர்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்ததாலும், கொள்ளை தொழிலில் நிகரற்ற அகூதாவின் உபதலைவனே இவ்விஷயத்தில் அவர்களை உற்சாகப்படுத்தி இருப்பதாலும் கடாரத்தை நோக்கிச் செல்வதை தான் தடுக்க முடியாதென்பதை கங்கதேவன் சந்தேகமற உணர்ந்து கொண்டான். அலைகள் பெரிதாக எழுவதால் உட்புகுவது எளிதல்லாத கடாரத்தின் துறைமுகத்தை கைப்பற்றுவது அத்தனை எளிதல்ல என்பதையும் இவன் உணர்ந்திருந்ததால், அத்தனை பயங்கர படையெடுப்புக்கு இளைய பல்லவன் எந்த துணியுடன் அடிகோலுகிறான் என்பது புரியாததால், இதில் ஏதோ சூதிருக்கிறது என்பதை மட்டும் அவன் அறிந்து கொண்டான். இருப்பினும் அது என்ன என்று புரியாததாலும், மாலுமிகள் முன்பு தானும் ஒப்பந்தத்துக்கு உடன்பட்டு விட்டதாலும் மேலுக்கு, ஆமாம், கடாரத்தை நாம் எப்படி கொள்ளையிடாதிருக்க முடியும் என்று சொன்னான் சங்கடத்துடன். இருப்பினும் என்று ஏதோ ஆரம்பிக்கவும் செய்தான். இருப்பினும் என்ன கங்கதேவரே என்று வினவினான் இளைய பல்லவன் குரலில் சிறிது ஆத்திரத்தை காட்டி. கடாரத்தை அணுகுவது எளிதா என்று கேட்டான் கங்கதேவன். அல்ல. ஆகையால் சிந்தித்து அந்த வேலையை செய்ய வேண்டாமா? சிந்தித்துதான் குணவர்மனை சிறையில் அடைத்திருக்கிறோம். அவனை கொன்று விடுவதாகச் சொன்னால் கடார மக்கள் தாமே பணிகிறார்கள். பணிய மறுத்தால்? இளைய பல்லவன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். அவன் மௌனத்தை தன் இஷ்டத்துக்கு திருப்ப எத்தனித்த கங்கதேவன்,
இதை பற்றி சிறிது யோசிப்பது நல்லது என்றான். இளைய பல்லவன் தனது கண்களை திருப்பினான் கங்கதேவன் மீது. நம்மிடம் இருப்பவர்களைப் பற்றி உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று வினவவும் செய்தான். மாலுமிகளை பற்றித்தானே? ஆம் கங்கதேவரே, இவர்கள் ஒழுங்கான சட்டத்திட்டங்களுக்கு பணியும் அரசாங்க கடற்படை மாலுமிகள் அல்ல. ஆம், இவர்களுக்கு நாம் ஊதியம் அளிப்பதில்லை. கொள்ளையில் பங்கு தருகிறோமே, அதென்ன? ஆ, அது பங்கு, ஊதியமல்ல. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியே அரசாங்க மாலுமிகளுக்கும் இந்த மாலுமிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. கொள்ளையிடத் தூண்டி பிறகு நாம் பின்வாங்கினால் நாம் இருவரும் சின்னாபின்னமாக கிள்ளித் தெரியப்படுவோம். இந்த உடலை கடற்கரை கழுகுகளுக்கு சமர்ப்பிக்க நான் இஷ்டப்படவில்லை என்ற இளைய பல்லவன் தன் உடம்பை கையால் தட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் பேச்சு வெறியனான கங்கதேவனையும் சிறிது நடுங்க வைத்தது. கொள்ளைக்காரர்கள் தலைவர்களுக்கு எதிராக திரும்பிய பல சந்தர்ப்பங்களை பற்றி பல கொடிய கதைகளை அவன் கேட்டிருந்தபடியால் கடற்காற்றையும் மீறி அவன் உடல் லேசாக வியர்த்தது. ஆம் ஆம், வேறு வழியில்லை. கடரத்தை கொள்ளையிட வேண்டியதுதான். ஆனால் அந்த படையெடுப்பை நடத்தும் பொறுப்பு உங்களுடையது என்றான் கங்கதேவன். இளைய பல்லவன் இதழ்களில் இளநகை அரும்பியது. கங்கதேவன் கள்ளத்தனத்தை அவன் பூரணமாக புரிந்து கொண்டான். கடாரத்தின் பலத்தை முன்னிட்டும் அது ஸ்ரீவிஜயத்தின் ஒரு பகுதி என்ற காரணத்தாலும் அதை அணுக கங்கதேவன் அஞ்சுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன், ஒருவேளை படையெடுப்பு தோல்வியுற்று மரக்கலங்கள் திரும்ப கடல்மோகினிக்கு ஓடி வந்தால் மாலுமிகளின் சீற்றத்துக்கு தன்னை இலக்காக்க கங்கதேவன் திட்டமிடுகிறான் என தீர்மானித்து கொண்டான். ஆகையால் உள்ளூர நகைத்து கொண்ட இளைய பல்லவன் சொன்னான், இந்த பெரும் பொறுப்பை எனக்களிக்க முயல்வது உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது. இதை நீங்களே மாலுமிகள் முன்பு சொல்லிவிடுங்கள் என்று. கங்கதேவன் உள்ளம் பெரும் பூரிப்படைந்தது. தான் விரித்த வலையில் இளைய பல்லவன் விழுந்து விட்டதை தனக்கேற்பட்ட பெரும் வெற்றியாக கருதினான் கலிங்கத்தின் கடற்படை தலைவன். தங்கள் வசமுள்ள மரக்கலங்களை கொண்டு கடாரத்தை பிடிப்பதென்பது பகற்கனவென்பதை அறிந்திருந்த கங்கதேவன் அந்த பொறுப்பை இளைய பல்லவன் மீது கட்டிவிட்டால் படையெடுப்பு தோல்வியடைந்து திரும்பும் என்பதையும் பிறகு இளைய பல்லவன் கதி அதோ கதி என்பதையும் மனதுக்குள் எண்ணி பார்த்து இளைய பல்லவன் ஒளிந்தான் என்று தீர்மானித்தான். ஆகவே அந்த மகிழ்ச்சியுடன் இளைய பல்லவன் அன்று வரை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருந்த ஒரு முக்கிய இரகசியத்தையும் சொல்லத் துவங்கி, இளைய பல்லவரே, நீர் எனது நண்பராகிவிட்டீர். பெரும் பொறுப்பையும் ஏற்க தீர்மானித்து விட்டீர். ஆகையால் உம்மிடம் நான் ஒரு விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை என்றான். என்ன விஷயம் நண்பரே? எனது வாழ்க்கை ரகசியம் ஒன்று. வாழ்க்கை ரகசியமா? ஆம், பலவர்மன் சுரவேகத்தில் ஏதோ உளறியதாக கூறினீர்கள் அல்லவா? ஆம். என்னை பற்றி வசை சொற்களை உதிர்த்தான். காரணம் தெரியுமா? சொல்லுங்கள். என்னிடம் அச்சம் அவனுக்கு. அந்த அயோக்கியன் என் சகோதரியை கவர்ந்து சென்றவன். அவனை கொல்ல நீண்ட நாளாக காத்திருக்கிறேன். இளைய பல்லவன் எண்ணங்கள் அக்ஷய முனையை நோக்கி ஓடின. அகூதாவின் சகோதரியை ஜெயவர்மன் கவர்ந்தான். இவன் சகோதரியை பலவர்மன் அங்கிருந்து கவர்ந்திருக்கிறானா? என்ன வடிகட்டின அயோக்கியர்கள் இருவரும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன், அத்தனை கயவரா அக்ஷயமுனை தலைவர் என்றான் குரலில் வியப்பை காட்டி. அதோ அந்த நீலவானத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன், இவன் பரம அயோக்கியன். இவனை 2 நாட்களுக்குள் கொல்லாமல் விடமாட்டேன். அது மட்டுமல்ல, அதோ போனாலே அவன் மகள். என் சகோதரிக்கு அவன் செய்த கதியை அவள் விஷயத்தில் நானும் செய்தே தீருவேன் என்று உக்கிரத்துடன் சீறிய கங்கதேவன் கையால் ஆகாயத்தை பயங்கரமாக சுட்டியும் காட்டினான். இளைய பல்லவன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவசரப்படாதீர்கள், இன்னும் 1 வாரம் பொறுங்கள், உங்கள் வஞ்சகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்றான் உணர்ச்சியற்ற குரலில். 1 வாரம் எதற்கு? கங்கதேவன் குரல் இருளில் பயங்கரமாக ஒலித்தது. 1 வாரம் மட்டும் வேறு முக்கிய அலுவல்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்னும் 2 நாட்களில் நான் கைப்பற்றிய கலிங்கத்தின் மரக்கலங்கள் பழுது பார்க்கப்பட்டுவிடும். இப்பொழுதே அநேகமாக வேலை முடிந்துவிட்டது. அவை 2ஐயும் உங்களைச் சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் செலுத்தி கொண்டு வேவு பார்க்க கடலில் ஓடட்டும் என்று சொல்லிக்கொண்டே போனவனை இடைமறித்த கங்கதேவன், அவற்றில் கலிங்கத்தின் மாலுமிகள் ஏன் செல்ல வேண்டும் என்று வினவினான்.
கலிங்கத்தின் கப்பல்களை கலிங்க மாலுமிகள் செலுத்துவது பொருத்தம். தவிர வேவு பார்க்கும்போது குறுக்கே கலிங்கத்தின் கலங்கள் வந்தால் உங்கள் மாலுமிகள் அவற்றை கலிங்கத்தின் கடற்படையைச் சேர்ந்த மரக்கலங்கள் என்று சொன்னால் நம்பிக்கையாயிருக்கும் என்றான். அவன் சொல்வதில் ஆழ்ந்த காரணம் இருப்பதாக புலப்பட்டது கங்கதேவனுக்கு. ஆமாம், அதுதான் சரி என்று கூறினான். இளைய பல்லவன் மேலும் தொடர்ந்தான். அந்த மரக்கலங்கள் சென்றதும் நாம் கடாரத்தின் படையெடுப்புக்கு மற்ற மரக்கலங்களை சித்தப்படுத்தலாம். கடல் புறாவும் அதற்குள் பழுது பார்க்கப்பட்டுவிடும். நாம் படையெடுப்புக்கு சித்தம் செய்ய ஆரம்பித்ததும் மாலுமிகள் அந்த அலுவலில் மும்முரமாயிருப்பார்கள். அந்த சமயம் உங்களுக்கு மிகவும் அனுகூலம். இளைய பல்லவன் கருத்து சரி என்றே பட்டதால் கங்கதேவன் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இருவரும் பிரிந்தார்கள். மறுநாளிலிருந்து இளைய பல்லவன் பகல் வேளைகளில் கலிங்கத்தின் கப்பல்களை பழுது பார்ப்பதை கண்டியத்தேவன் அருகிலிருந்தே துரிதப்படுத்தினான். இரா காலங்களில் கங்கதேவனை சேர்ந்த மாலுமிகளின் கூட்டங்களில் கலந்து கொண்டு பொழுதை போக்கினான். இரண்டொரு இரவுகளில் அவன் எங்கிருக்கிறான் என்று யாருக்கும் தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட இரவில் அவனும் காணவில்லை, அமீரும் காணவில்லை. இதை சேந்தனிடமிருந்து அறிந்த கண்டியத்தேவன் ஏதும் விளங்காமல் விழித்தான். நாட்கள் 4 ஓடின. கலிங்கத்தின் மரக்கலங்கள் இரண்டும் நன்றாக செப்பனிடப்பட்டன. அவகாசமின்மையால் அவற்றின் அடிப்பாகங்களில் பிடித்திருந்த பாசை சேற்றையும் ஒட்டியிருந்த கிழிஞ்சல்களையும் கடல் பூச்சி கூடுகளையும் ஓரளவே சுரண்டி எடுக்க முடிந்தாலும் கடற்பிரயாணத்துக்கு அவை தயாராக நின்றன. கரையில் இழுக்கப்பட்டு தைலகிரியை பார்த்து கொண்டிருந்த அவற்றின் சர்ப்பமுகங்கள் மீண்டும் தண்ணீருக்குள் இழுக்கப்பட்டு அலையிலிருந்து தலை நீட்டி ஆடும் கடல் நாகங்களைப் போல் காட்சியளித்தன. அவை தயாரான நாளின் இரவிலேயே அவை பயணப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. உணவுப் பொருள்களும் நீர்க்குடங்களும் சாரி சாரியாக படகுகளில் சென்றன. அவை இரண்டிலும் கங்கதேவனைச் சேர்ந்த கலிங்கத்தின் மாலுமிகள் சுமார் 400 பேரும் ஏறி பயணப்பட்டனர். அவற்றில் ஏற்கனவே இருந்த கலிங்க மாலுமிகள் கரைக்கு கொண்டு வரப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். தரையிலிருந்த மாலுமிகளின் மிகுந்த ஆரவாரத்துக்கிடையே அந்த இரு மரக்கலங்களும் துறைமுகத்தை விட்டு பாய் விரித்து வெளியே நகர்ந்தன. அந்த வைபவத்தை கண்டு அமீருடனும் கண்டியத்தேவனுடன் நின்ற இளைய பல்லவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தான். அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அவ்விருவருக்கும் புரியவில்லை. கடல்புறா கைப்பற்றிய இரு மரக்கலங்களும் கங்கதேவன் மாலுமிகளின் வசமாயின. ஏற்கனவே உள்ள 4 மரக்கலங்களும் கங்கதேவனுக்குச் சொந்தம். ஆகவே தனிப்பட்ட கடற்கரைக்கருகில் கிடந்த கடல்புறா ஒன்றுதான் தங்கள் கைவசம். கங்கதேவன் மரக்கலங்களில் 2 அதை நோக்கி நகர்ந்து நெருங்கினால் கடல்புறா கடற்கோரைகளை நோக்கி நகர்ந்து அதன் அடிப்பாகம் சிக்கி செயலற்று எதிரிவசம் அகப்பட்டு கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை என்பதை உணர்ந்த கண்டியத்தேவன் பெரிதும் திகிலடைந்தான். அந்த திகிலை கவனித்த இளைய பல்லவன் கண்டியத்தேவனை நோக்கி சிரித்துவிட்டு, புரியவில்லை தேவரே நமது நிலைமை என்று வினவினான். புரிகிறது, நமது நிற்கதியான நிலை என்றான் தேவன் வறண்ட குரலில். இளைய பல்லவன் அப்பொழுது பதிலேதும் சொல்லவில்லை. இரவு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். இரவு ஏறி 1 ஜாமம் கழித்து வந்த இளைய பல்லவன் ஒரு பந்தத்தை கொண்டு வரச் சொல்லி மணலில் நட்டான். இதோ ஜாக்கிரதையாக கவனியுங்கள் என்று சொல்லி பந்தம் வீசிய வெளிச்சத்தில் மணலில் சில கோடுகளை வரைந்தான். கண்டியத்தேவனும் அமீரும் வியப்பின் எல்லையை அடைந்தார்கள். மணலின் கோடுகளில் பெருங்கதை விரிந்தது. அந்த பெருங்கதையில் கங்கதேவன் வாழ்க்கை கதையும் கலந்து கிடந்தது. அமீரும் கண்டியத்தேவனும் இளைய பல்லவனை நோக்கினார்கள். இளைய பல்லவனும் அவர்களை நோக்கினான். கலந்த 6 கண்கள் ஒன்றை ஒன்று மிக நன்றாக புரிந்து கொண்டன. கடைசியாக பேசிய இளைய பல்லவன் சொன்னான் அமீரை நோக்கி, அமீர், நாளன்றைக்கு இரவில் சேந்தன் காஞ்சனாதேவியை கங்கதேவன் குறிப்பிடும் இடத்துக்கு அழைத்து செல்லட்டும் என்று. இந்த துறைமுகத்தின் மேற்கு கோடிதானே? ஆம். மேற்கொண்டு மற்ற இருவரும் பேசவில்லை. அவரவர் உள்ளங்கள் எரிமலைகளாயிருந்தன. இளைய பல்லவன் மட்டும் எந்த விகாரமுமின்றி எழுந்திருந்து கீழே வரைந்த கோடுகளை காலால் அழித்துவிட்டு கங்கதேவன் மாலுமிகள் இருந்த மேல் திசையை நோக்கிச் சென்றான். அத்தியாயம் 27 நிறைவடைந்தது.